ஹாய் வாங்க. வெல்கம் டு சாசா டைரீஸ். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோஸ். எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு. ஐ தாட் நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரூம் செட் பண்றேன், திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு காமிக்கலான்னு நெனச்சேன். திரும்ப திரும்ப சொல்றேன் தான், நான் என்னதான் ஹாஸ்டல்லேருந்து இங்க வந்தனால, ஒண்ணு நான் வந்து இங்க வந்து ஃபிட் ஆகணும். அண்ட் எங்க வீட்ல இருக்கவங்கலாம் நான் இல்லாம இருந்துட்டு, இப்ப நான் வந்து ஃபிட் ஆனோனே அவங்க எனக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணணும்ல. அது என்னமோ எனக்கு வந்து கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. வீக்கெண்ட்ஸ்க்கெல்லாம் வீட்டுக்கு வருவேன் தான். அப்புறம் எனக்கு லாங் லீவ்லாம் இருக்கும்போது வீட்ல வந்து இருப்பேன் தான். பட் அது லீவுக்கு இருக்கிறேன், திரும்ப போயிருவேங்கும்போது கொஞ்சம் வந்து பாசம் தான் அதிகமா இருக்கும். நம்ம செய்யறதுக்கெல்லாம் வந்து பெருசா திட்டு கிடைக்காது. பட் இப்பலாம் நான் டவல் எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறதுலேருந்து, துணி காய போடுறதுலேருந்து, சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து திட்டு கிடைச்சிட்டே இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு ஹாஸ்டல்ல இருந்துட்டு வீட்டுக்கு வந்து இந்த 1 மாசம் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. அங்கேயும் வந்து எனக்கு மென்டல் ப்ரெஷர் அப்படிலாம் இல்ல. பட் ஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கா ஃபீல் ஆகுது. ஸோ ஹாஸ்டலா, வீடானா வீடு தான். ஆர்கனைசிங்கில வந்து நான் மேக்ஸிமம் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். சில விஷயம்லாம் வந்து இதில டப்பால போட்டு வச்சா தான் பெஸ்ட்டுங்கிற மாரி நெனச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த வளையல் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது ரொம்ப பழசு. ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு 5 இயர்ஸா வந்து இருந்த வளையலெல்லாம் இந்த வளையல் ஸ்டாண்ட்லயே இருந்துச்சு. இதெல்லாம் புது செட் ஆஃப் வளையல். நான் டப்பாக்குள்ள வச்சிருந்தேன். இப்ப எடுத்து இந்த வளையல் ஸ்டாண்ட்ல வச்சேன். ஸோ அந்த பழைய செட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இந்த புது செட்ட மட்டும் இதில வச்சிருந்தேன். ஸோ இத இப்படியே விட்டா இதுவும் அந்த பழைய செட் மாரி வேஸ்ட்டா தான் போயிடும்னு சொல்லிட்டு டிமார்ட் போயிருந்தேன். ஸோ ஐ காட் திஸ் பாக்ஸ். குவாலிட்டி இஸ் லைக் ஓகே 120க்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் தான். ஸோ அதெல்லாம் ஒரு வழி அதுக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டேன். பட் ஒரு செட்டுக்கு மட்டும் பத்தலை. பட் தட்ஸ் ஃபைன். என்கிட்ட பெரிய வளையல் கலெக்ஷன்லாம் இருக்காது. ஏன்னா நான் வாட்ச்சு, அது கூட ஒரு காப்பு அண்ட் இந்த சைடு ஒரு 4 பெரிய வளையல் அவ்வளோதான் போட்டுப்பேன் மேக்ஸிமம் டைம்ஸ். எப்போவாது தான் ட்ரெஸ்க்கு மேட்சா வளையல், கை நிறைய வளையல்லாம் ஆசை வரும். அப்போல்லாம் வாங்கி போட்டுப்பேன். அதுவுமே அந்த கண்ணாடி வளையல்லாம் வாங்கினேன்னா ஒன்று தொலைஞ்சிருக்கும், இல்லை உடஞ்சிருக்கும், அந்த மாதிரியே வேஸ்ட்டாக போயிருக்கும். அதில் காப்பாற்றி கொஞ்சம் கொஞ்சம் வளையல வந்து ஒரு வழியாக பாக்ஸில் பார்க்க உண்மையாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆல்ரெடி கரெக்டா எடுத்து வச்சத வந்து திரும்ப டப்பாக்குள்ள எடுத்து வைக்கிறனால, இது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. சும்மா ஜாலியா வளையல்லாம் போட்டு பார்த்துட்டு தான் பேக் பண்ணி வச்சேன். அதனால இது கொஞ்சம் சீக்கிரமா தான் முடிஞ்சுச்சு. என் ரூமோட கலர் பற்றி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். நான் வந்து 6th படிக்கும்போது இந்த வீட்டுக்கு வந்தோம். அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்குன்னு ஒரு தனி ரூம். அது வரைக்கும் எனக்கு தனி ரூம்லாம் இல்ல. அண்ட் இந்த ரூமுக்கு வந்து என்ன கலர் வேணும்னு எங்கள் வீட்டில் கேட்கும்போது, நான் வந்து பிங்க் கலர் தான் வேணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஸோ வாஷ்ரூம்லேருந்து ரூம் எல்லாமே இந்த பிங்க் வித் பர்பிள் ஷேடில் தான் இருந்துச்சு. அண்ட் அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அண்ட் வால்ஸில் வந்து போஸ்டர் ஒட்டிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். என் ரூம் என் ரூல். எங்கள் வீட்டில் பெருசாக அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்கு பிங்க் கலர் வேணாம், வந்து ஒயிட் ஷேட்ல ஏஸ்தெட்டிக்கா அந்த மாரி வேணும்னு ஆசை வந்துருச்சு. பட் அப்போ வந்து நான் காலேஜ் வெளியூர்ல பண்ணனால அதுக்கு பெருசா மைண்ட் குடுக்கல. அண்ட் இப்போ வந்தோனே பெயிண்ட் பண்றேன்னு சொன்னோனே எனக்கு செம்ம கன்ஃப்யூஷன். ஏன்னா எனக்கு ஃபுல்லா ஒயிட் தான் அடிச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்க அம்மா தான் ஹால் எல்லாமே ஒயிட்டா இருக்கு, சரி ஒரு ரூம் கொஞ்சமாவது கலர் குடுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப யோசிச்சு தான் இந்த ப்ளூ வித் இந்த ராயல் ப்ளூ காம்பினேஷன் சொன்னேன். அண்ட் எங்க அப்பா லாங்குவேஜ்ல இந்த ப்ளூ பேர் வந்து ஆனந்தம் ப்ளூ. அண்ட் உண்மையாலுமே காலையில எந்திரிச்சோனே திஸ் ப்ளூ கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் வைப். ரொம்ப அமைதியா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ஐ லைக் மை ரூம் கலர் இப்போ. என் ரூம் பிங்க்கா இருக்கும்போது இந்த பர்பிள் கலர் கர்டன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ப்ளூவா மாத்துனோனே இது சுத்தமா மேட்ச் ஆகல. சரி கர்டன்ஸ் மாத்தலான்னு என்ன கலர்ன்னு யோசிச்சேன். எனக்கு வந்து டார்க் கலர் போடணும்னு தான் தோணுச்சு. பட் ChatGPTல கேட்கும்போது இந்த மாரி கிரீம் கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் மாரி வந்துச்சு. எனக்கும் அந்த பிக்சர் பார்த்தோனே, ஓகே கிரீம் கலர் தான் இன்னும் கொஞ்சம் ரூம பிரைட்டாவும், நல்லா ஏஸ்தெட்டிக்காவும் காமிக்கும்னு நெனச்சேன். சரி அந்த கிரீம் கலரே வந்து கண்டுபிடிச்சு வாங்கிட்டேன். 2, 3 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அங்க கிரீம் கலர்லயே. பட் இது வந்து கொஞ்சம் பெட்டரா எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் யூசுவலா ஸ்க்ரீன வந்து இன்டர்லாக் பண்ணி தான் எங்க அப்பா போட்டு குடுப்பாரு. நான் இன்னைக்கு போட்டனால நெனச்சேன், சரி சென்டர்ல ஓப்பன் பண்ற மாரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்டின்னு சொல்லிட்டு, நான் வந்து இன்டர்லாக்லாம் பண்ணி போடல. சும்மா தான் போடலான்னு நெனச்சேன். அண்ட் நடுவுல தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த டிரான்ஸ்பரன்ட் ஸ்க்ரீன் நான் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் இதா தான் இருந்துச்சு. இந்த க்ரீம் கலர்ன்னு சொன்னோனே. பட் இது ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கு. யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது போய் வாங்கிட்டு வந்தேன். சரி கடைசியில இது 2யும் வந்து நம்ம லேயர் பண்ணி பார்க்கலான்னு வச்சு பார்த்தேன். உண்மையாலும் இது வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா லேயர் ஆகும்னு நெனைக்கல. ஒண்ணு மேல, ஒண்ணு கீழ கூட சம்டைம்ஸ் அமையும்ல. பட் நல்ல வேளை இது 2ம் ஈக்குவல் ஹைட்ல இருந்தனால ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பிளெண்ட் ஆயிடுச்சு. நான் 2 ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கூட நெறைய பேருக்கு தெரியாது. இது ஒண்ணு. கீழ இது ஒண்ணு and then comes the screen.
பெட் வந்து பெருசாலாம் யோசிக்கல. ஆல்ரெடி இந்த பெட் கவர் இருந்துச்சு. ஸோ அத வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லாமே வந்து கொஞ்சம் லைட் கலராவே பார்த்துக்கலான்னு குஷன் கவர் மட்டும் ஒரு டார்க் கலர் எடுத்துட்டு வந்தேன். நெறையா சாஃப்ட் டாய்ஸ் பெட்ல தான் வச்சிருந்தேன். சரி இவ்ளோலாம் வேணாம். ஒருத்த மட்டும் இருந்தாவே போதும் தூங்கிக்கலான்னு சொல்லி மீதி எல்லாத்தையும் தூக்கி கப்போர்ட்லயே வச்சுட்டேன். என்ன ஃபாலோ பண்ற நெறைய பேருக்கு தெரியும். நான் ஒரு டென்டிஸ்ட்ன்னு. இதுக்காகவும் என்ன சில பேர் ஃபாலோ பண்ணுவீங்க தானே! அவங்கலாம் வந்து என்கிட்ட இந்த டென்டிஸ்ட்ரி பத்தி, காலேஜ் பத்தி, என்னென்ன ஸ்கோப் இருக்கு, பே எல்லாம் என்ன? அந்த மாரி நெறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அப்பலாம் நான் காலேஜ்ல இருந்தனால எனக்கு காலேஜ் பத்தியெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது. பட் இப்ப நான் முடிச்சனால ஐ கேன் டாக் இட் அவுட். அதனால நான் நெனச்சேன், ஸோ இத பத்தி இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் எனக்கு இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. அத பத்தி நான் ஒரு ஸ்மால் வீடியோ பண்றேன். ஸோ தட் எல்லாத்துக்கும் இந்த நீட் எக்ஸாம் நெக்ஸ்ட் டைம் எழுதி கவுன்சிலிங் வரக்குள்ள இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் வந்து நீட்டா ரூம மெயின்டெயின் பண்ணணும்னு நெனச்சாலும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவசரமா கெளம்பும்போது, டோட்டலா தலைகீழா ஆயிடும் ரூம். ஸோ திரும்பவும் வந்து அது ஃபுல்லா செட் பண்ற மாரி இருக்கும். அதுவும் இதெல்லாம் கூட பரவால்ல. நான் ட்ரெஸ் எல்லாம் ஏதாவது ஒண்ணு தேட ஆரம்பிச்சேன்னா, கெடைக்கவே கெடைக்காது. கடைசில நான் தேடின பக்கம் தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து எல்லாமே அப்சைட் டவுனா கெடக்கும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, கிளீன் பண்றது இல்ல. அது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மெயின்டெயின் பண்ணணும். அப்பதான் கிளீன் பண்ணதுக்கு இந்த 1 வாரத்துக்காவது பிரயோஜனமா இருக்கும். அனதர் லக்ஸரி ஆஃப் பீயிங் ஹோம் வந்து புடிச்ச நேரத்துல புடிச்சத சாப்பிடலாம். ஹாஸ்டல்ல இந்த டைமிங் இருக்கும்ல, பசிக்கலனாலும் பசிச்சாலும் அந்த டைம்ல போய் கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கணும். ஆனா இங்க அப்படி இல்ல. நம்ம தோணும்போது சாப்பிட்டுக்கலாம். நான் மோஸ்ட்டா டைம்க்கு சாப்பிட்டுருவேன். இருந்தாலும் இந்த நடுவுல பசி வரும்போது ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னு மனசு போகாது. சும்மா வீட்ல போய் அங்க இங்க தேடுனா எனக்கு புடிச்சது ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஹாஸ்டல்ல விட கொஞ்சம் ஹெல்த்தி தான். பிகாஸ் இவ்ளோ எண்ணெய் ஊத்துனா போதும்னா, அந்த டிஷ்க்கு அவ்ளோ எண்ணெய் ஊத்தி தான் சமைப்போம். ஆனா ஹாஸ்டல்ல அப்படி பண்ண முடியாதுல்ல. எனக்கு வந்து ஈஸியா கன்னம் வந்துரும். நல்லா சப்பி சீக்ஸா தான் இருக்கும். ஒரு வாரம் நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டேன்னா, நம்ம ஃபேஸ்லயே கண்டுபிடிச்சிடலாம் நான் 1 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு. ஸோ வந்து நான் கொஞ்சம் வெயிட் ஏறினாலும் கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். ஹாஸ்டல்ல அது கொஞ்சம் ஈஸி. பட் வீட்ல வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா தடவையும் நம்ம சாப்பாடுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் இருந்துட்டே இருக்கும். ஹாஸ்டல்லயும் இருக்குன்னு தான். பட் வந்து ஆர்டர் பண்ணணும். அந்த மாரி சில விஷயம்லாம் இருக்கும். பட் வீட்ல அப்படி எதுவும் இல்லல்ல. அதுக்கும் வீட்ல வந்து சுகர், ஆயில்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணாலும், பட் வெயிட் மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான். இதுதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். இவ்ளோ நாள் ஹாஸ்டல் விளாக்ஸே பார்த்துட்டு, வீட்டு விளாக் பார்க்கறதுக்கு உங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். எனக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு. பட் நல்லா இருக்கு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கான மீ டைம்னு இருக்கும்ல, அது வந்து ரொம்ப லிமிட்டட் டைம் மாரி தான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அம்மா, அப்பா அண்ட் வீட்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டுருப்பேன். ஸோ எனக்குன்னு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கும்போது அது பண்ண முடியல. அதனால என்னால யூடியூப்லயுமே பெருசா எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. பட் ஐ லவ் ஷேரிங் திங்ஸ் வித் யூ கைஸ். ஸோ அத நான் கன்டின்யூ பண்ணிட்டே தான் இருக்க போறேன். அன்னைக்கு லஞ்சுக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் வச்சு ரொம்ப நல்லா சாப்பிட்டேன். எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணியாச்சு. கடைசியில இந்த கண்ணாடிய கிளீன் பண்ண மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பை பை.